நலத்திண்ணை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருணா. நலத்திண்ணை யூடியூப் பிராட்காஸ்டிற்கு உங்களை வரவேற்கிறேன். பாலூட்டும் தாய்மார்கள் கடுக்காய் சாப்பிடலாமா? பாலூட்டும் தாய்மார்களுக்கு அது ஒரு நான் நைட் ஷிஃப்ட் பாக்குறேன், நான் என்ன உணவு எடுத்துக்கலாம்? ஆகுது, ஏன்னா எங்களுக்கு டே அண்ட் நைட் சைக்கிளே மாறுது. பொதுவா முடி கொட்டுதல்ங்கிறது உடல் சூடு அதிகமாகும் போது காமனா வரது. அதாவது நீங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு அதுல கமெண்ட்ஸ்ல உங்களோட கேள்விகள் நிறைய கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நம்ம கூட டாக்டர் கு சிவராமன் அவர்கள் பதிலளிக்க காத்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. பாலூட்டும் தாய்மார்கள் கடுக்காய் சாப்பிடலாமா? அதான் முதல் கேள்வி. எடுக்கலாம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு அது ஒரு சில உணவுகள் வந்து பாலூட்டும் போது எடுக்கக்கூடாதுன்னு லிஸ்ட்ல அதுல கடுக்காய் கிடையாது, எடுத்துக்கொள்ளலாம். கடுக்காய் பொதுவாக வந்து எடுக்கிறதே எதுக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் முதல் விஷயம் நல்ல மலம் எளிதாக கழிவதற்கு, அப்புறம் முதுமை காலங்களில் வந்து உடலை உறுதியாக வைத்துக் கொள்றதுக்குன்னு சொல்றோம். பட் அதெல்லாம் தாண்டி வந்து கடுக்காய் வந்து 6 சுவையும் கொண்ட ஒரு பொருட்கள். அதுல வந்து நம்முடைய எதிர்ப்பாற்றல் நல்லா வச்சுக்கிறதுக்கு, சீரணம் சரியா வச்சுக்கிறது, பலம் நல்லா எளிதாக கழிகிறதுக்கு எல்லாத்துக்குமே உதவியா இருக்கும். கண்டிப்பா பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த சிக்கலும் கிடையாது. சார், அடுத்த கேள்வி வந்து நான் நைட் ஷிஃப்ட் பாக்குறேன், நான் என்ன உணவு எடுத்துக்கலாம்? எல்லாருக்குள்ள உணவு தான், நைட் ஷிஃப்ட்டுக்குன்னு ஒரு பிரத்யோகம் இல்லை. ஆனா ஒரு பாயிண்ட் என்ன, அவங்க கேட்குற கேள்வி எப்படி தெரியுதுன்னா, இரவுல அவங்க உணவு சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா நைட்ல வேலை செய்யும் போது ஒரு மிட் நைட்ல அவங்களுக்கு வந்து பசி வரும், அந்த மெட்டல் ஃபெட்டிக்னஸ் வரும்போது ஏதாவது முடிக்கணும்னு தோணும், ஒரு பிரெயின் ஹாக் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க அதை மீன் பண்ணி தான் அவங்க கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்னன்னா, இப்போ நமக்கு பொதுவாக இரவு ஒரு 5-6 மணிலேருந்து பின்னிரவு வரைக்கும் இல்லை அதிகாலை வரைக்கும் பணியாற்றக்கூடியவங்களுக்கு வந்து வேலைக்கு போவதற்கு கிளம்புவதற்கு முன்னாடி ஒரு சிறு உணவு சாப்பிட்டுட்டு கிளம்புறது நல்லது. அது பெரிய உணவா இல்லாம ஒரு 4 இட்லி சாப்பிட்டு போகலாம், இல்லை இடியாப்பம் சாப்பிட்டு போகலாம், ஏதாவது ஒரு கப் 2 கப் கஞ்சி எடுத்துட்டு போகலாம். அது மாதிரி எடுத்து ஒரு 5-6 மணிக்கு எடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு 9-9:30 வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும். 9:30 மணிக்கு மேல சாப்பிடும்போது பின்னிரவுல அது இரவு நேரம் ஆயிரதுனால எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு தான் தேர்ந்தெடுக்கணும். அவங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிடக்கூடிய உணவுல கொஞ்சம் அரிசி சேர்ந்த உணவுகள்ல இப்போ வந்து ரசம் சோறு மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல காய்கறிகள் நிறைய போட்டு ஒரு சோறு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப எண்ணெயில வதக்கினது பொரிச்சதை வந்து தவிர்க்கலாம். சாப்பிட்ற உணவுகள்லயே வந்து கீரை பொரியல் இதுலயோ இல்லைன்னா ஒரு கோழிக்கறி மீன் கறி மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெயில வதக்காம வேக வச்சு ஆவியில வேக வச்ச உணவு, அரிசி சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். கோதுமையா இருக்கிற பட்சத்துல வந்து பொதுவா நாங்க வந்து இரவு நேரத்துல வந்து ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க சொல்லுவோம். அதனால ரொம்ப எண்ணெய் இல்லாம புல்கா மாதிரி அது மாதிரி எடுத்துக்கொள்றது நல்லது 9 மணிக்குள்ள. அப்புறம் அவங்களுக்கு வந்து அடுத்த பசி வர 9 மணி தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க, 1 மணி 2 மணிக்கு வந்து ஒரு சோர்வு வரும், ஒரு மூளைச்சோர்வு, பிரெயின் ஹாக் மாதிரி வர்றது, இல்லைன்னா வந்து ஒரு ஏதாவது ஒன்று குடிக்கணும். அப்போ அந்த நேரத்துல வந்து ஒரு தேநீர் மாதிரி எடுக்காம, ரொம்ப ஹெவி போட்டா அந்த மாதிரி எடுக்காம பழச்சாறுகள் எடுத்துக்கூடாது. நீங்க வந்து அவங்களுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பழச்சாறு எடுக்கலாம். எப்படி புரிகிறோம் அப்படின்னா வந்து இரவுல பித்தம் கூடிக்கொண்டே இருக்கும். அப்போ பித்தம் கூடிக்கொண்டே இருக்கிற நேரத்துல ஒரு தேநீரை வேற குடிச்சாங்கன்னா இன்னும் வந்து பித்தம் கூடக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அதனால பின்னிரவுகள் நேரத்துல பணியாற்றிட்டு இருக்கும் ஒரு பிரெயினாக்கு ஒரு மாதுளை பழச்சாறு. சாரா கிடைக்காது சார் எனக்கு, நைட்ல போய் எங்க போய் நான் ஜூஸ் கேட்கறது அப்படின்னா பழத்தூண்டுகள் எடுத்துட்டு போய் பழங்களை கட் பண்ணி ஒரு 1 மணி 2 மணிக்கு எடுத்துக்கலாம். அப்படி அவங்களுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வேலை முடியுது, அதிகாலையில நான் வந்து ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், இல்லை 6 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன், வந்த உடனே அகெயின் வந்து ஒரு நல்ல 1 கப்பு 2 கப்பு கஞ்சி சாப்பிடலாம். சத்து மாவு கஞ்சி கிடைக்குமா, இல்லை வந்து இட்லி கிடைக்குமா, இட்லி எடுத்துக்கொள்ளலாம், பொங்கல் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன், பின்னிரவு வேலை முடிச்சு வரும்போது நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னா அந்த மாதிரி செய்ய வேண்டாம். நான் 2 மணி 3 மணிக்கு நான் போய் வந்து ஒரு டீயும் ஒரு பிரியாணியும் சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் அது ஜீரிக்கிறதுக்கு ஒரு அனதர் ஒரு 4 hours 5 hours ஆகும். அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு அந்த சைக்கிள் அஃபெக்ட் ஆகும். ஸோ மொத்தத்துல மாலை கிளம்பும் போது ஒரு உணவு, அப்புறம் 9 மணி போல வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய அரிசி சேர்ந்த உணவுகள், நடு இரவுல சாப்பிடும் போது பழச்சாறு அல்லது பழத்துண்டு, காலை வீட்டுக்கு நம்ம திரும்பி வந்த உடனே சாப்பிட்டுட்டு உடனடியாக தூங்குறதுக்கு தான் அவங்க முயற்சிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு பசிச்சுட்டு தூங்க முடியாது. ஸோ ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப கஞ்சியோ இட்லியோ இல்லை இடியாப்பமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நல்ல ஒரு நீண்ட தூக்கம் 6 மணிலேருந்து
1:30 மணி வரைக்கும் 12 1 மணி வரைக்கும் அவங்களால, ஏன்னா அந்த தூக்கம் தான் நிறைய பேர் இரவு பணியாற்றுறவங்களுக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதிகாலை மற்றவங்கலாம் கிளம்புவாங்க, ஸ்கூலுக்கு குழந்தை கிளம்புவோம், வீட்டில் ஆஃபீஸில் ஒய்ஃப் ஆஃபீஸ் போகலாம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போகலாம், நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தூங்காமல் இருந்தாங்கன்னா அது உடலை பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தனியாக இருந்து நல்லா நீண்ட தூக்கம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் சாப்பிட்ற உணவு மதிய உணவை வந்து அவங்க நல்ல நிறைய ஒரு காய்கறியோ புலாலோ சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். மாலை கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் உடற்பயிற்சிகள் அது மாதிரி செய்துட்டு எளிய உணவு சாப்பிட்டு போகிறது நல்லது. இப்போ நைட் ஷிஃப்ட்ல இருக்க பெண்கள் வந்து முக்கியமா சொல்றது என்னன்னா ஹேர் ஃபால் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு டே அண்ட் நைட் சைக்கிளே மாறுது, எங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகுதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில தெரியாது, ஆனா உள்ள பால்னஸா இருக்கும். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? பொதுவா முடி கொட்டுதல்ங்கிறது உடல் சூடு அதிகமாகும் போது காமனா வரக்கூடியது. இரவுல பணியாற்றும் போது முடி கொட்டுதல் வந்து கொஞ்சம் இயல்பா இருக்கும். கொஞ்சம் மற்றவங்களை விட கூடுதல் அக்கறை அவங்களுக்கு தேவைப்படும். பொதுவாகவே நான் என்ன சொல்வேன்னா, மாதுளம்பழமும் நெல்லிக்காயும் சேர்த்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க, அல்லது ஏபிசின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆம்லா பீட்ரூட் ஜூஸ், இது கேரட் போட்டு சாப்பிடலாம், இல்லை ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஏதோ ஒன்று போட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் கருவேப்பிலை துவையல் ரெகுலராக எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை அது நல்லது, கரிசலாங்கண்ணி தலைக்கும் கரிசலை தைலம் தான் சொல்கிறோம், அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அந்த இரவு முழு நேரம் முழிச்சிட்டு பகல் நேரத்தில் ஒரு பெண்களாக அவங்களுக்கு வீட்டு கடமைகளும் நிறைய பிரச்சனை வந்ததுன்னா அப்போ உடல் சூடு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவை. ஸோ கொஞ்சம் ஒரு 6-7 மணி நேரம் தொடர்ச்சியான தூக்கத்துக்கான ஓய்வு அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த உடல் சூடு தனியும், அப்படிங்கும்போது அந்த ஹேர் ஃபாலிங்கும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். சார் அடுத்த நேர் கேட்டிருக்காங்க, எனக்கு லோ ப்ரெஷர் இருக்கு, எனக்கு டாக்டர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, பிபி டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா சித்த மருத்துவத்துல இதுக்கு என்ன வழிகள் இருக்கு? பொதுவாக லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமானது. அதுக்கு அவங்க அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னு தெரியல. பொதுவாக ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் ஹையா இருக்கிறதுக்கு தான் தொடர்ந்து மருந்து கொடுப்பாங்க. அதுக்கு தான் வந்து அந்த பிபிக்கான மாத்திரை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கணும், அதை டக்குன்னு நிறுத்தக்கூடாது. சித்த மருந்துகள் எடுக்கிறதா இருந்தால் படிப்படியாக நவீன மருத்துவம் குறைச்சி சித்த மருந்துகள் எடுத்து வரணும். அப்பவும் அந்த அழகு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். இப்போ சித்தால நாங்கள் வந்து சர்பகந்தா பேஸ்டு மருந்து கொடுப்போம், மருதம்பட்டை, வெள்ளத்தாமரை, அது மாதிரி கொடுப்போம். அது கொடுத்துட்டு இருக்கும்போது நவீன மருத்துவம் எடுக்கும்போது இருக்கிற அதே கட்டுப்பாடு இப்போதும் இருக்கிறதா அப்படின்னு அவங்க அந்த மானிட்டர்ல ஸ்லிப்போமோனோமீட்டர்ல அது பார்த்துக்கணும். பார்த்து கட்டுப்பாடுல இருந்தா இதுல அப்படியே கண்டினியூ பண்ணி வரலாம். அடுத்து ரெண்டாவது வந்து அவங்க சொன்ன அந்த லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தற்காலிகமா ஒருவேளை நீ ஒரு மாதிரி ஒரு டயரியா ஆச்சு, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பலகீனங்கள் வரும்போது அந்த நேரத்துல குறையும். அதுக்கு வந்து தற்காலிகமா தான் கொடுப்பாங்க, உப்புக்கள் சேர்ந்த மருந்துகள் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கேள்வியை பார்த்து அவங்க லோ ப்ரெஷர்னு தவறா எழுதியிருக்கலாம். ஹை ப்ரெஷருக்கு தான் அவங்க தொடர்ந்து மருந்து எழுதியிருப்பாங்க. நவீன மருந்துகள் கொடுத்துருவே அப்படிதான் இருக்கும். அது சித்த மருந்தோ நவீன மருந்தோ எதுவோ முறையான மருத்துவர்கிட்ட போய் பார்த்து கட்டுப்பாட்டில் இருக்கான்னு தெரிஞ்சு மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அதோட சேர்ந்து சித்த மருத்துவத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து சீத்தளி பிராணாயாமம்னு ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுப்போம். சீத்தளி பிராணாயாமம்னா வாயை வந்து நாக்கை குவித்து வந்து மூச்சை உள்ள எடுத்து மூக்கு வழியா வெளியிடுறது. இப்படி நேரா முதுகு நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து வாயை வச்சுதான் மூச்சு வழியா மூக்கு வெளியிடும். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா கை வைக்க வேண்டியதில்லை. ஃபோர்ஸ்டா இன்ஸ்பிரேஷன் த்ரூ த மவுத், எக்ஸ்பிரேஷன் த்ரூ த நாஸ்ட்ரில். இது வந்து சீத்தளின்னு பேரு. இந்த சீத்தளி வந்து உடலை குளிர்ப்பிக்கக்கூடிய, பித்தத்தை குறைக்கக்கூடிய மூச்சு பயிற்சி. ஒரு அழகான ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, தொடர்ச்சியா சீத்தளி பிராணாயாமம் செய்யும் போது அந்த கரோட்டிட் ஆர்டரி இந்த 2 பக்கமும் இருக்கும், அதுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுக்கறது மூலமா அதில் உள்ள அழுத்தத்தை குறைத்து ரத்த கொதிப்பை குறைப்பதுக்கு உதவுதுன்னு ஒரு நவீன அறிவியல் ஆய்வு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்காக டக்குன்னு மாத்திரைலாம் விட்டுட்டு இது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லலை. மூச்சு பயிற்சியையும் சேர்த்து பண்ணும்போது நல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். சார் அடுத்ததா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது வெண்புள்ளிக்கு மருத்துவம் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த வார்த்தை வந்து ஒரு டெஸ்பரேட்டா இருக்கிறதுனாலதான் அவங்க அப்படி கேட்கறாங்க. அதுலயும் நம்ம திரும்ப திரும்ப நிறைய இடத்துல சொல்ற மாதிரி வெண்புள்ளிங்கிறது நோய் கிடையாது. ஒரு காலத்துல அது மேல வந்து ஒரு ஸ்டிக்மா வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு தவறுதலா பேசினவங்க நிறைய இருந்தாங்க. அதனால நிறைய பேருக்கு அதை பத்தின ஒரு பயமும் அது ஒரு லேசா ஒரு 4-5 இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப ஒரு பதட்டப்படக்கூடிய சூழல் இருக்கு. வெண்புள்ளி நோய் இல்லை, அது தோல்ல இருக்கக்கூடிய ஒரு நிறமிச்சத்து குறைவு, அவ்வளவுதான். அது எந்த விதத்திலையும் ஒருத்தர் இருந்து ஒருத்தருக்கு பரவுறது கிடையாது. தாய்க்கு இருந்தா பிள்ளைக்கு வரணும், தகப்பனுக்கு இருந்தா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜெனட்டிக் கிடையாது. அது நோய் வேற ஏதோ ஒரு நோய் உள்ள இருந்து வெளியே காட்டுற மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா அது வேற ஏதாவது நோய் உண்டாயிருமா அப்படி எந்த விதமான பயமும் அதுக்கு தேவையில்லை. அதை முதல்ல அதை வந்து மாற்றணும், அதுக்கு சிகிச்சை வேணுமாங்கிற ஒரு விஷயமே அது உங்களோட தேர்வு தான்.
இது வந்து நீங்க தான் முடிவு பண்ண வேணுமான்னு, இல்லைன்னா அதை எதிர்படுமே அப்படின்னு நினைச்சா எந்த விதத்திலும் தயக்கம் இல்லை. சரி, இல்லை சார் எனக்கு வந்து கண்டிப்பா மறைக்கணும், அது ஒரு ஆடா இருக்கு, நான் வந்து அது ஒரு ஸ்டிக்மேட்டா உருவாகுது, வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து சில மருந்துகள் வந்து பயன்படுத்திட்டு வரோம். முழுமையா குணப்படுத்திட முடியும், கம்ப்ளீட்டா சரியாயிரணும் ஒருபோதும் சொல்ல முடியாது. சில மருந்துகள் புள்ளிகள் விழ ஆரம்பிக்குது. குழந்தை பருவத்துல பண்ணும்போது கொஞ்சம் வேகமா மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யாருக்கு முழுசா சரியாகுது, யாருக்கு சரியாக மாட்டேங்குதுன்னு என்னால சொல்ல முடியல. கிட்டத்தட்ட 30 வருடங்களா நான் பயிற்சி செய்துட்டு வரோம். நிறைய பேருக்கு இந்த பதட்ட சூழல்ல வரவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம். அதுல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து சில காலம் முயற்சித்து பார்க்கலாம். ஒருவேளை மாறல அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்வதும், அதுக்கு வந்து கேமிஃபைட் பண்றதுக்கு மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் இருக்கு, அது மாதிரி போட்டுக்கொள்றது தான் நல்லது. ஏன்னா பல நெடுங்காலம் மாத்திரைகள் எடுத்து அந்த மாத்திரைகள்னால வேற சில பக்க விளைவுகள் வர்றது, அது ஒரு சிக்கலுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. அதனால சிறு பிள்ளைகளா இருக்கு, லேசா ஆரம்பிக்குது, நம்ம கண்டிப்பா குறித்து பார்த்து மாறலாமா அப்படின்னு முயற்சிக்கலாம். ரொம்ப ஒரு 40 50 வயசுல எனக்கு உடம்புல அங்கங்க இருக்கு, எனக்கு இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி எந்த விதத்திலையும் பயப்படக்கூடிய ஒரு தன்மை வைக்க வேண்டாம். என்ன அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூவரசம் பட்டைய வந்து கஷாயமாக போட்டு குடிக்கிறோம். அது வந்து பூவரசம் பட்டைன்னு நல்ல நாள் பட்டை, ஒரு 30 40 வருஷம் ஆன மரத்தினுடைய பட்டைய எடுத்து அதை கஷாயமா போட்டு ஒரு கைப்பிடி போட்டு நல்லா 1½ டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளரை வத்த வச்சு காலையில குடிக்க சொல்றோம். அது சில பேருக்கு வந்து அதுல புள்ளி விழுந்து மறையக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். இது இல்லாம சில மூலிகை மருந்துகள், கார்போகரிசி மாதிரியான விஷயங்கள், சுராலின் மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த புள்ளிகளை உருவாக்குறதுல வந்து பயனளிக்குது. இதை ஒரு நல்ல சித்த மருத்துவர்கிட்ட இல்லை ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட படித்த மருத்துவர்கள்ட்ட போய் முறையா அவங்களுக்கு எந்த மருந்து வேணும், எது சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்றது நல்லது. கூடுதலா கொஞ்சம் இரும்பு சத்து நிறைய உள்ள உணவுகளை கூடுதலா எடுத்துக்கலாம். எதுல இரும்பு சத்து, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், கருவேப்பிலை, எள்ளு, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய எடுத்துக்கொள்ளலாம். அதிக புளிப்பு, ரொம்ப வத்த குழம்பு, காரக்குழம்பு, எலுமிச்சம்பழம், கமலாரஞ்சு மாதிரி புளிப்பான விஷயங்களை தவிர்க்கலாம். இது மட்டும் பாத்துக்கலாம். மறுபடியும் நான் சொல்றேன், இது வந்து எந்த விதத்திலும் ஒரு பெரிய நோயோ இதை பத்தி அச்சப்படவோ வேண்டியதில்லை. மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா குழந்தை பருவமாக இருந்தால் முயற்சிக்கிறது நல்லது. சார், அடுத்ததா வந்து இனிப்பு துளசி சாப்பிடலாமா? யார் யார் சாப்பிடலாம்? இனிப்பு துளசிங்கிறது அந்த ஒரு இனிப்புக்கு மாற்றாக பயன்படுத்துறதா, ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய, அது துளசினோட நம்ம ஊர் பேர் பிளான்ட்னு நினைச்சிட வேண்டாம். அது ஒரு சவுத் அமெரிக்கன் பிளான்ட். ஸ்டீவியா அப்படிங்கிறது தென் அமெரிக்காவில் வந்த ஒரு இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு துளசி மாதிரி இருக்கிறதுனால இனிப்பு துளசி நம்ம ஆளுங்க பேர் வச்சுட்டாங்க. ஆக்சுவலா துளசி குடும்பம் கூட கிடையாது அது. அது இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய, அது இனிப்பு வந்து எப்படின்னா சர்க்கரையை விட அதிக இனிப்பு தன்மை கொடுக்கும். ஆனா ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் இருக்கும், கடைசியா ஒரு கசப்பு வரும். அதுதான் ஆஃப்டர் டேஸ்ட்னு சொல்றது. இன்னைக்கு அதுல இருந்தே ஸ்டீவியால இருந்தே வந்து இனிப்பு பொடி எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிப்பு துளசி கண்டிப்பா சாப்பிடலாம். அது சர்க்கரைக்கு மாற்றாக உங்களுடைய, நீங்க சர்க்கரை வேண்டாம், வெள்ளை சர்க்கரை வேண்டாம் நினைச்சு இப்ப சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களோ அது வேண்டாம் தவிர்க்கிறவங்க அந்த ஸ்டீவியாவை பயன்படுத்தி கொள்ளலாம், எந்த தப்பு இல்லை. ஓகே. அடுத்த கேள்வி வந்து திரிபலா சூரணம் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமா எடுக்கலாம். திரிபலாங்கிறது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த இரத்த கொழுப்பு, ட்ரைகிளிசரைடு இருக்குலாம் நிறைய பேப்பர்ஸ் இருக்கு. சர்க்கரை வியாதிக்கும் பேப்பர்ஸ் இருக்கு. திரிபலா எப்படி வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, குறைக்க உதவுது. அது வந்து முழுசா சர்க்கரையை குணப்படுத்தக்கூடிய மருந்து நான் சொல்ல மாட்டேன். சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு வந்து சர்க்கரையை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பல்வேறு முயற்சிகளை திரிபலா உதவியா இருக்கும். அது ரொம்ப குறிப்பா என்ன பயன் அப்படின்னா, கொஞ்சம் நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்க இந்த இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலோ இல்ல மாத்திரை எடுத்துட்டு இருந்தாலோ கேஸ்ட்ரோபாரசிஸ் அப்படிம்பாங்க. டயபெட்டிக் கேஸ்ட்ரோபாரசிஸ்ங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய ஒரு மலச்சிக்கல். அவங்களுக்கு வந்து மலத்தை தள்ளக்கூடிய தன்மை கொஞ்சம் குறையும். அது குறிப்பா முதியவர்கள்ல, டயபெட்டிக் பேஷண்ட்ல, அவங்களுக்கு திரிபலா அற்புதமான மருந்து. அது என்ன பண்ணோம்னா பவலை கொஞ்சம் மூவ் ஆக்கி நல்ல ஃப்ரீ மோஷன் கொண்டு வர்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட், எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் சாய்ஸா திரிபலா எடுத்துக்கொள்ளலாம். போத் ஃபார் டயபெட்டிக் நல்லது, உங்களோட மலச்சிக்கலும் நல்லா ஃப்ரீயா போறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்த கேள்வி வந்து பனங்கிழங்கு சாப்பிடலாமா? இப்ப பனங்கிழங்கு பொடி வந்து ரெடிமேடா வருது, அத பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமா? அற்புதமான உணவு பனங்கிழங்கு. பனங்கிழங்கு வந்து அந்த கிழங்குல நிறைய நார் உண்டு, ஃபைபர். பொதுவா கிழங்குனாலே ஏன் வேணாங்கிறோம், நாரே கிடையாது. உருளைக்கிழங்குல எல்லாம் நார் சத்தே கிடையாது. சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்குலாம் கூட பெரிய நார் கிடையாது. நார் சத்து அதிகமா இருக்கிறதுனா ஒண்ணு பிடிகிரணையில இருக்கும். ஆனா பனங்கிழங்குல அதீத நார் உண்டு. அதனாலதான் அது சர்க்கரை வியாதிக்கும் அது உதவியா இருக்கும். இதை வந்து ஸ்ரீலங்கால வந்து ஒடியன் கிழங்கு அப்படிம்பாங்க. அந்த ஒடியன் கிழங்குல புட்டு செய்வாங்க அவங்க ஊர்ல. ஒடியன் கிழங்கு புட்டுக்கு மீன் வச்சு சாப்பிடுறது யாழ்ப்பாணத்து மக்களுடைய மிக அழகான
பழக்கம் அது. ஒடியன் மாவு வச்சு புட்டு செய்யறதெல்லாம் அந்த ஊர்ல ஸ்ரீலங்கால எங்க போனாலும் சாப்பிடலாம். அது அந்த பனங்கிழங்கு மாவு இப்போ இங்கேயும் சந்தைப்படுத்தப்படுகிறது. கண்டிப்பா அதை பால்ல கலந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதை அவிச்சு சாப்பிடலாம், சும்மா பொடி பண்ணி சாப்பிடலாம். பாலையும் சாப்பிட்டா அவங்களுக்கு ருசியா இருக்குன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. சரி. மார்பக கட்டிகளை பற்றி சொல்லுங்கள் ஐயா. வந்துள்ளது நீர்க்கட்டியா என்பது தெரியாமல் இருக்கிறேன். பயாப்சிஸ் பண்ண பயமா இருக்கு. எல்லா இடத்திலும் பரவிடுமான்னு வழி சொல்லுங்க. இது ரொம்ப 2 பாயிண்ட் இதுல ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிரஸ்ட்ல வரக்கூடிய சின்ன சின்ன கட்டிகளை வந்து அவங்க பார்த்து பேசுறாங்க. அதுல இன்னொரு கொஸ்டின் அதுலயே பயம் வந்து என்ன வருதுன்னா, பயாப்சி பண்ணணுமாங்கிற ஒரு பயம். முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா பெண்களும் வந்து கண்டிப்பா SBEன்னு சொல்லுவோம், செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். இதை வந்து நம்ம பாடம் மாதிரி படிச்சுக்கணும். எவ்ரிபடி வந்து அது யூடியூப்ல மிக அழகா இருக்கு. உலக சுகாதார நிறுவனம் தெளிவா எப்படி பண்ணணும், கையை வந்து பின்பக்கமா அப்படி கட்டிட்டு பண்ண சொல்றோம். அதுல ஆக்சிலரி ரீஜன்ல உங்களுடைய அக்கிள் பகுதியில நெறி கட்டி இருக்கா, கையை வச்சு தடவலே கண்டுபிடிச்சிடலாம். கையை தடவி பார்க்கும்போது நெறி கட்டி இருக்கா, அது ஒரு முக்கியமான குறிகுறி. அதை தவிர மார்பகத்துல எங்கேயாவது நல்ல போலிக்கா மாதிரி கட்டியா இருக்கிறது, நிப்பிள் ரிட்ராக்ட் ஆகி இருக்கிறது, மார்பகத்தினுடைய சைஸ் வந்து ஒன்று மாறி இருக்கிறது, வீக்கம் தெரியுது, இப்படி பல சிறு சிறு அடையாளங்கள்லயே அந்த கட்டியை பத்தி கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு நல்ல விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை எதிர்பாராத விதமா ஒரு புற்றுக்கட்டியா இருந்து அதை ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னைக்கு அது 100% குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. அதனால இதுல வந்து ஒரு சங்கடப்படுறதோ, வெட்கப்படுறதோ, இதை பத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறதோ இது ரொம்ப ரொம்ப தப்பு. சிறு குழந்தையில இருந்து சரி வயதானவங்க வரைக்கும் இந்த கட்டிகள் பற்றி இருக்குதாங்கிற அறிவை அத்தனை பேரும் வளர்த்து கொள்ளணும். அந்த SBE அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனை பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சின்ன ஐயம் வருதா, டக்குன்னு போய் உங்க மருத்துவரை பார்த்து ஒரு எளிய சோதனையில கண்டுபிடிக்கலாம். அது நீர்க்கட்டியா, இல்ல நார்க்கட்டியா, இல்ல மைக்ரோ கால்சிபிகேஷன் உள்ள ஒரு கட்டியா, இல்ல ஒரு புற்றுக்கட்டிக்கான வாய்ப்பு இருக்குதாங்கிறது ஒரு எளிய ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க எடுக்கக்கூடிய சோதனையில கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுன்னா டக்குன்னு வந்து ஒரு பயாப்சின்னு சொல்றது, ஃபைன் நீடில் சின்ன ஊசி வச்சு அந்த நீடில் எடுக்கிற FNACன்னு சொல்லக்கூடிய அந்த பயாப்சியோ இல்ல ட்ரூ கட் பயாப்சின்னு கட் பண்ணி எடுத்து அடுத்த 1 மணி நேரத்துல என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன மாதிரி இது. சில நேரத்துல அது ஒண்ணும் இல்லை, அது வெறும் நார்க்கட்டி ஃபைப்ரோடினோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சிகிச்சையும் தேவையில்லை, அது பெருசா வராம பார்த்துக்கூட போதும். ஒருவேளை அந்த செல் லைட்டா மாறி இருக்கு, ஒரு ஏடிபிக்கல் செல் இருக்கு, ஒரு பிளியோமார்பிசம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மருத்துவர் சொல்லுவாங்க உடனடியாக அதுக்கு அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை எல்லாம் எடுக்கணுங்கிறத சொல்லுவாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு இமீடியட்டா போயிடலாம். இங்க ரொம்ப வலியுறுத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, அச்சப்படுறது இல்லையா. என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னா, பயாப்சி பண்ணா பெருசாயிரும், பயாப்சி பண்ணா அது அதிகம், பயாப்சியை பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு மிக மிக தவறான கருத்து. ஏன்னா ஒரு எளிய நோயை கண்டுபிடிச்சு அந்த நேரத்துல அதை குணப்படுத்துறதை விட்டுட்டு அது ஒருவேளை பார்க்காமல் போய் அது வந்து நுரையீரலுக்குள்ளேயோ விலா எலும்புகளுக்குள்ளேயோ இல்ல நெறி கட்டி அந்த லிம்ஃப் நோடு வழியா பிற உறுப்புகளுக்கு எல்லாம் போயிருச்சுன்னா எவ்வளவு சங்கடம் வரும்னு அந்த நோயிற்கு தெரியும். தயவு செய்து சந்தேகம் இருக்கு, அது வந்து அந்த கட்டி வந்து ஒரு மார்பக கட்டியில புற்றுக்கனுடைய வகையை ஊட்டி வரும்னு ஒரு ஐயம் வந்ததுன்னா உங்க மருத்துவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மந்திரமா கேளுங்க. போய் அது வந்து ஒரு FNAC பண்ணிட்டு வாங்க, ட்ரூ கட் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி அந்த பயாப்சியை பார்த்து கொள்வது நல்லது. பெருவாரியான நேரத்துல அது வந்து நார்க்கட்டியா தான் இருக்கும், ஃபைப்ரோடினோமா தான் பெருவாரி இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை உங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு, உங்க அப்பாவுடைய தங்கையோ அக்காவுக்கோ உங்க அத்தை அவங்களுக்கு வந்து இது மாதிரி இருந்திருக்கு, உங்க பாட்டிக்கு அது மாதிரி இருந்திருக்கு, இல்ல உங்க அம்மா பாட்டி அத்தைக்கு கருப்பை சார்ந்த நோய்கள் இருந்திருக்கு, புற்றுநோய்கள் இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தால் இன்னும் கூடுதல் அக்கறையோடு அது பார்த்துக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா கூட 50 வயதை தொடுறீங்களா, 45 48 வயசு இருக்கீங்களா, ஒரு தடவை நார்மல் மேமோகிராம் பண்ணி பார்த்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். மார்பக கட்டிகள்ல புற்றுக்கட்டிகள்ல பெரும்பாலான வகையை இன்றைக்கு 100% குணப்படுத்தக்கூடிய அளவுல நவீன மருத்துவம் பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. அதனால அதை பயன்படுத்தி கொள்றதுல துளியும் அச்சம் கொடுக்கூடாது. நமக்கு வந்து ஃபேமிலியில அதெல்லாம் இருக்கு, அப்பா அம்மாவுக்கு எல்லாம் இருந்த மாதிரி இருக்கு, எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்துல இருந்து இனிப்பை அதிகம் எடுக்காதீங்க. கசப்பு துவர்ப்புள்ள உணவை எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல மஞ்சள், எல்லா உணவுலையும் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுங்க. கிரீன் டீ நிறைய குடிங்க. கருப்பு கவுனி அரிசி அதை வந்து கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிடுங்க. கருஞ்சீரகத்தினுடைய எண்ணெய் அதை வந்து ஒரு 10-15 சொட்டு வந்து சாப்பாடுல வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேல எந்த நோயும் இல்லை, தாய் தந்தையருக்கு அப்பா அம்மாவுக்கு அப்படி இருக்குன்னு இருக்கவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய
சிறு சிறு மெனக்கடல்களும் அக்கறைகளும். அதை வந்து நல்லது கட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சனா முறையான சிகிச்சையை வந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். பல பெண்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் சார். அடுத்தது வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, கருஞ்சீரகம் இளையவர்களுக்கு கொடுக்கலாமா? கொடுத்தால் எந்த பாதிப்பும் இல்லையா? கருஞ்சீரகம் சாப்பிட்டால் கருத்தரிப்பது பிரச்சனையா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. இல்ல, நான் நிறைய கருஞ்சீரகத்தை பத்தி பேசுறதுனால இந்த மாதிரி கேள்வி நிறைய வருது. சில நேரத்துல ஒரு தகவல் வேற, அறிவு வேற. இப்ப நான் சமூக ஊடகத்துல பேசுறேன், இது ஒரு தகவல். இந்த தகவலை நீங்க எடுத்துக்கலாம். இது உங்களுக்கான தகவலா, இது உங்களுக்கான அறிவா அப்படிங்கிறத உங்க குடும்ப மருத்துவர் தான் முடிவு பண்ணணும். நீங்க வந்து பகிரக்கூடிய எல்லா தகவலையும் எனக்கானது, நான் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சு எடுக்கிறது தான் இன்னைக்கு நிறைய மித்ஸ் வந்து பெரிய அளவுல பரப்பப்படுது. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த தகவல் பகிர்ந்தாலும் நான் ஒரு தகவலை கொடுக்குறேன். நான் படித்த செய்திகளை, என்னுடைய மருத்துவ அனுபவங்களை வச்சு தகவல் கொடுக்குறேன். இது ஒரு தகவலா எடுத்துட்டு உங்களுக்கான ஒரு செய்தியா அப்படிங்கிறது உங்க குடும்ப மருத்துவரிடம் சேர்த்து பேசி அதை எடுத்துக்கொண்டதான் புத்திசாலித்தனம். கருஞ்சீரக விஷயத்துல அப்படிதான். கருஞ்சீரகம் ஒரு ஆகச் சிறந்த ஒரு விதை. அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 2000 வருஷமா அதை பத்தி பேசி கொண்டிருக்காங்க. நபிகள் வந்து இஸ்லாத்துல வந்து மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதை என்று கருஞ்சீரகத்தை சொல்றாங்க. அந்த காலத்துல அப்படி எழுதியிருக்காங்க. இந்த காலம் வரை பயன்படுத்திட்டு வருது அப்படின்னா அதுல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும். அந்த கருஞ்சீரகத்துலதான் தைமோகுயினோன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தைமோகுயினோன் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து குறைக்குதுன்னு பல ஆய்வுகள் முடிவு செஞ்சிருக்கு. அதனாலதான் புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகள் அதை நிறைய பயன்படுத்துறாங்க. இது தகவல். நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். எப்படின்னா, ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவங்க இதை அவ்வப்போது எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நல்லா மூட்டு வலி குறையும், இன்ஃப்ளமேஷன் குறையும், புற்றுநோயை தடுக்கக்கூடிய பல்வேறு பாதுகாப்புல இதுவும் ஒரு பயனா இருக்கும். அதுக்காக ஒரு 6 வயசு பிள்ளைக்கு போய் தினம் 1/2 ஸ்பூன் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது தப்பு. அப்படி வேண்டாம். ஏன்னா கருஞ்சீரக எண்ணெய் கொஞ்சம் உடல் சூடை கொடுக்கக்கூடியது. அதனால வந்து சிறு குழந்தைகளுக்கு சும்மா கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுல இது ஒரு தினசரி சாப்பிடக்கூடிய உணவு கிடையாது. 40 வயதுக்கு மேற்பட்டவங்க தினசரி நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் 3 நாள் எடுத்துக்கொள்ளலாம். நேரடியா புற்றுநோய் தாக்கப்பட்ட குடும்பத்துல நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சேர்த்து கொள்றது ரொம்ப முக்கியம். எடை ரொம்ப கூட இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க இது ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் இன்னொரு கேள்வி அதுலயே நீங்க கேட்டீங்க, ஒருவேளை கருத்தரிப்பை அப்படிலாம் கிடையாது. எந்த விதத்திலும் அது வந்து இது ஒரு தீங்கை கொடுக்கக்கூடியது என்று என் தாய் கூட நிரூபிக்கல. அதனால இள வயசுல எடுத்தாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது. பொதுவா அவசியம் இல்லாமல் எதாவது நல்லா இருக்கேன் ஆனா ஒரு ஃபியர் வச்சுக்கிட்டு பயத்தை வச்சுக்கிட்டு நான் தானே எடுப்பேங்கிறது தப்பு. அடுத்த கேள்வி, HPV வேக்சின் வந்து போடுங்கன்னு கவர்மெண்ட் இப்போ அறிவுறுத்திட்டு வராங்க. HPV வேக்சின்னா என்ன? அது கண்டிப்பா போட்டே ஆகணுமா? இல்ல, இது வந்து நெடுங்காலமாக நம்ம ஊர்ல ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா முதல்ல இருந்தது. அதாவது ஒரு ஹியூமன் பேப்லா வைரஸ் ஒரு வைரஸுக்கு எதிரான ஹியூமன் பேப்லா வைரஸ் 2 வெரைட்டி, ஒரு ஐ திங்க் வந்து 13, 17 நினைக்கிறேன், சரியான அந்த 2 வெரைட்டி வந்து கருப்பையினுடைய கழுத்து பகுதியில அது செர்விக்ஸ்குள்ள இருந்ததுன்னா நிறைய செர்விக்ஸ் கேன்சரை அது உருவாக்குது அப்படின்னு ஆய்ந்தறிஞ்சு கண்டுபிடிச்சு அந்த வேக்சினை கொண்டு வந்தாங்க. அந்த வேக்சினை கண்டுபிடிச்ச புதுசுல வந்து அதுக்கான ஆய்வுகள் நிறைய நடந்தப்ப சில சர்ச்சைகள் வந்துச்சு. ஒரு சில இடத்துல அந்த ஆய்வுகள்னாலேயே சில குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது. அப்போ நாங்கெல்லாம் கூட அது வேண்டாம், அது தேவை என்ன முழுசா ஆய்வு அறியாம அதை வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இன்னொன்று வந்து இந்த HPV வேக்சின்ஸ் வந்து ஒரு 2 வெரைட்டியில தான் அது வந்து பிரச்சனை பண்ணுது. அந்த ஹியூமன் பேப்லோல 2 வெரைட்டியில மட்டும் தான் வருது, மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஒன்றும் வர்றதில்லை. அதனால பொதுவாக எல்லாருக்கும் போடுறது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல கிடைத்த பல்வேறு தரவுகள், பல்வேறு புள்ளி விவரங்கள்ல நிச்சயமா அது வந்து ஒரு செர்விக்ஸ் கேன்சர் வருவதை தடுக்கிறது. இன்னைக்கும் வந்து 2வது பெரிய கேன்சர் நினைக்கிறேன் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல. முதல் மார்பக புற்றுநோய் இருக்கு, 2வது செர்விக்கல் கேன்சர் இருக்கு. அதுவும் இன்னொன்னு என்னன்னா, திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி அதை போடணும். அதாவது என்னோட பர்பஸ் என்னன்னா, செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி போடணும், அதுதான் கணக்கு. அதனால அங்க வெளிநாடுகள் எல்லாம் 14-15 வயசுல அதை வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பா போடணும். நம்மளும் இங்க வந்து இப்போ கண்டிப்பா அந்த செர்விக்ஸ் கேன்சர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அந்த திருமணத்துக்கு முன்னாடியே அதை போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம வலியுறுத்தோம். அது மூலமா இந்த செர்விக்ஸ் கேன்சரை வர்றதை வந்து தடுக்கலாம். அது மிக பாதுகாப்பானது அப்படிங்கிறத நிறைய ஆய்வு அறிந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கண்டிப்பா போட்டுக்கிறதுல தப்பு இல்லை. இன்னும் அது அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ல வரல, அதனால தனியார் தான் போய் போட வேண்டியிருக்கு. இப்போ அரசாங்கம் முயற்சி செய்கிறது எல்லா இடமும் எப்படி மற்ற போலியோலாம் நம்ம போட்டாங்களோ அது மாதிரி இதை
ஸ்கீம்லேயே கொண்டு வரலாமான்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சாத்தியம் இருக்குங்கிறப்ப போட்டுக்கலாம். அது வந்து நோயை தடுக்கிறதுக்கு பயன்படுது. வேறு எதுவும் பக்க விளைவுகள் வரல அப்படிங்கிறதுனால போட்டுக்கொள்றதுல தவறு. சார், கமெண்ட்ஸ்ல வந்த எல்லா கேள்விகளுக்கும் இவ்வளவு நேரம் ரொம்ப அழகாவே பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நலத்திண்ணை அப்படிங்கிற பேர் வச்சு போவே நம்ம திண்ணையில உட்கார்ந்து பேசுவோம். சிறு வயதுல வந்து தாத்தா கூட பாட்டி கூட எல்லாம் அந்த திண்ணையில உரையாடுதல் அப்படிங்கிறது வந்து பல நல்ல விஷயங்கள் ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து தெருவில் என்ன நடக்குதுங்கிற சமூகத்தை புரிந்து கொள்றதுக்கும் திண்ணை வந்து பல விஷயத்த கொடுத்தது. அதனாலதான் நல்ல திண்ணைன்னு வச்சோம். இந்த திண்ணையில உரையாடுறோம். அவங்களோட பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அவங்களோட நண்பர்களோட பிரச்சனையா இருக்கலாம். அதை அவங்க கேள்வியா கேட்கறாங்க. அதுல உரையாடுவது மூலமாக ஒரு சில விளக்கங்களை கொடுக்க முடியுது. நிச்சயமா எனக்கும் இது மாதிரி கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா, ஆரோக்கியமா நீங்க வாழணும்னா, நலத்திண்ணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்களை எங்க கிட்ட கேள்விகளா பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from அருணா. ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி.com அப்படின்னு போட்டு அது மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.